லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உன் பொண்டாட்டிக்காக நீ இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கும்போது நாங்க உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிடுவோமா? ஏய், என்ன சொல்ற நீ? ஆமாங்க. தாலி கட்டினவ கூட இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை பாக்குற இந்த காலத்துல 6 வருஷமா தாம் பொண்டாட்டிக்காக இவ்ளோ உறுதியா தவம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க இந்த தம்பிக்கு நம்ம உதவலனா வேற யாருக்குங்க நம்ம உதவ போறோம்? நீ எதையும் யோசிக்காதப்பா, நாங்க உன் கூடவே இருக்கோம். வாங்க, பேக் எடுத்துட்டு போலாம். என்னமா சொல்ற நீ? யோ, வாயங்கற வா. மாப்ள, எதுக்குடா இப்ப இந்த உண்மையை பால்கோவ மாட்டேங்கிட்ட சொன்ன? அட விடுமாம் சார், அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும்ல. என்ன பெரிய தும்பிக்க? இந்த விஷயத்தை அவங்க போய் தேனுக்கிட்ட சொல்லிட்டு அனுப்புவேன். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. டேய், எப்படிடா சொல்ற? அவனை பார்த்துல தொடர் நடுங்கிய இருக்கான். அவனை பேக்கை தூக்கிட்டு பயத்துல ஊருக்கு போறாங்கறான். பயந்து போய் இந்த உண்மையை தேனுக்கிட்ட சொல்லிட்டானா? நீ ஒன்றும் பயப்படாத. இப்படி ஏதாவது சொன்னாங்கன்னு வை, அவங்களும் சேர்ந்தா மாட்டுவாங்க. அதனால எதையும் சொல்ல மாட்டாங்க. ஓ, இப்படி ஒன்று இருக்கா? மாம்சே, இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. எனக்கு இந்த கல்யாணம் தான் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிற்குமோன்னு பயமா இருக்கியா? தேன் வேற சூப்பர்மேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டா. இப்போ விக்ரம் வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் மாம்சே. இடையில இன்னும் ஒரே ஒரு நாள் தான் மாம்ஸ் இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையா? வரலாம், வா வா. என்னண்ணே, இப்பதான் வந்தீங்களா? உங்க ஓனர் கிட்ட காலையில வந்து வேலை ஆரம்பிக்க சொன்னேன். இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. இப்ப வேலை ஆரம்பிச்சு எப்ப முடிப்பீங்க? அதெல்லாம் முடிச்சிடலாம் சார். எப்பண்ணே முடிப்பீங்க? இப்பவே ஈவினிங் ஆச்சு. நைட்டுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருவீங்களா? ஏன்பா, நாளைக்கு நிச்சயதார்த்தம், நாளான்னைக்கு கல்யாணம். நீங்க பந்தல் போட்டு முடிச்சாதானே நாங்க ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ண முடியும். அம்மா, அதெல்லாம் முடிச்சு கொடுத்துருவோமா? நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. காலையில பாக்குறப்ப டெக்கரேஷனா பக்காவா இருக்கணும். சரியா? சார், எங்களை நம்பி வேலையை ஒப்படைச்சிருக்கீங்க, விட்டுருவோமா சார்? நைட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் வேலையை முடிச்சுட்டு தான் சார் போவோம். சரிண்ணே, பண்ணுங்க. ஃபங்க்ஷன் வீட்ல தான் நடக்குதுன்னு சிம்பிளா பண்ணிடாதீங்க. சரிங்க சார். நல்லா கிராண்டாவே பண்ணுங்க. பணத்தை பத்தி ஒரு கவலை வேண்டாம் உங்களுக்கு. எங்க வேலை எப்படி இருக்குன்னு காலையில வந்து பாருங்க சார். சரிண்ணே. கார்த்தி, அவங்க தான் சொல்றாங்கல்ல, வா பாத்துக்கலாம். சரி, பார்த்து முடிச்சிருங்க. ஓகே சார். ஓகே சார். மா, பேக் கொடுங்கம்மா. எல்லாத்தையும் எடுங்க. வேலையை சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, எடுத்துறாரு. தானியாமா, தானியா குட்டி, கேம் விளையாட்டு இருக்கீங்களா? ஆமா டாடி. சரி. தேனே, இதோ வரேன் பாட்டி. வா. சொல்லுங்க பாட்டி. நானும் மாமாவும் உன் கல்யாணத்துக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கோம். பாரு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. இந்தா. வாவ், செம்மையா இருக்கு பாட்டி. எப்படி பாட்டி, எனக்கு இந்த கலர்லாம் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உன்னை நிறைய இந்த கலர்ல பார்த்திருக்கேன். இது கூட தெரியாதா என்ன? சூப்பர் பாட்டி. ஆமா, எனக்கு எடுத்துட்டீங்க. சூப்பர்மேனுக்கு வினய்க்கும் பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்திருக்கோம். ஆமா, எங்க வினய காணோம்? வீட்ல தான் இருக்காரு. அதோ வராரு பாருங்க. வாப்பா வினய், வாங்க. முகூர்த்தத்துக்கு கட்டிக்க பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்தாங்க. வினய், உங்களுக்கு பட்டு வெட்டி செட்டெல்லாம் ஓகே தானே? உங்களை கேட்காம கொள்ளாம வாங்கிட்டு வந்துட்டோமேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். எனக்கு எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சார்.
சரிப்பா, மித்ரா எங்க போனா? ஆளையே காணோம். மித்ரா, மித்ரா. இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. முகூர்த்தத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டோம்மா. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நீயே வச்சுக்க. நாளைக்கு சாமி கும்பிடும்போது நீயே எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. என்ன? சரிங்கம்மா. அப்புறம் மித்ரா, நாளைக்கு வீட்டில் உட்காரத்துக்கு கூட நேரம் இருக்காதுமா. ஏகப்பட்ட வேலை இருக்கும். அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்கன்னு அசால்ட்டா இருந்துடாத. நீ தான் ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு கொடுத்து வேலை வாங்கணும். என்ன? சரியா? சரிங்கம்மா. நகாசர் சரிம்மா. வாங்க வாங்க. இந்த வரேம்மா. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். வணக்கம்யா. என்ன வேலையெல்லாம் ஒழுங்கா முடிச்சிட்டீங்களா? மாங்கல்யம் ரெடி தானே? நல்லபடியா முடிஞ்சதுமா. கடவுளோட ஆசீர்வாதத்தால நல்லபடியா முடிஞ்சதுமா. மாங்கல்யம் சிறப்பா அமைஞ்சு வந்திருக்குமா. எங்க காட்டுங்க. அம்மா, ஒரு தட்டுல வெத்தலை பாக்கு எடுத்து வச்சு கொண்டு வர சொல்லுங்கம்மா. மித்ரா, அம்மா, நீ போய் தாம்பூல தட்டுல வெத்தலை பாக்கு வச்சு எடுத்துட்டு வாமா. இந்தாங்கம்மா. இந்தாங்கய்யா. கார்த்திக், அவருக்கு காணிக்க வச்சு கொடுப்பா. ஒரு நிமிஷம். எப்படி இருக்குமா? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப நல்லா அமைஞ்சு வந்திருக்குப்பா. இது இவ அம்மா தேனுக்காக சேர்த்து வச்ச தங்கம். அவளோட ஆசீர்வாதத்தினால்தான் இந்த தாலி இவ்வளவு நல்லா வந்திருக்கு. என்ன பண்றது? இதெல்லாம் பாக்குறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சு. பாட்டி, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பாட்டி? உன் பாட்டியா நான் இருந்து பண்ணாலும் உன்னை பெத்த உன் அம்மா அவ இருந்து பண்ற மாதிரி வருமா? பாட்டி, தாலி கொடுங்க, நான் பாக்குறேன். இல்லடா, நீ கை தவறி கீழே போட்டுட்டேன்னா அது அபசகுணம் ஆயிடும். இரு பாட்டி, நானே காட்டுறேன். கொடுங்க பாட்டி, நான் கீழே எல்லாம் போட மாட்டேன். ஐயோ பாத்து. ஹை, சூப்பரா இருக்கே. தானியா, பார்த்தது போதும், குடுமா பத்திரமா வைக்கணும். இருங்க பாட்டி. மித்ரமா, நீங்க சொல்லுங்க, இது எப்படி இருக்கு? நீங்க போட்டிருந்ததும் இதே மாதிரி தான் இருந்துச்சா? இப்படிதான் இருந்துச்சா? சொல்லுங்க மித்ரமா, சொல்லுங்க மித்ரமா. ஐயோ, ஒரு நிமிஷத்துல என் உசிரே போயிடுச்சு. நல்ல வேலை நீ பிடிச்சேம்மா, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? தானியா, உன்னை குடுன்னு தானே சொன்னேன். ஏன் இப்படி பண்ற? பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை? இப்ப விளையாடு போ. பாவமா.
மித்ரா தாலியை கொடுமா, பத்திரமா வச்சிடலாம். மித்ரா இந்தம்மா, இந்த தாலி முகூர்த்த புடவை எல்லாம் கார்த்திக் கூட கபோர்ட்ல பத்திரமா வச்சிருமா. மித்ரா வாங்கிக்கோமா. சரிங்கம்மா. மித்ரா ஒரு நிமிஷம். நடக்க போற இந்த கல்யாணத்தை நினைச்சு நீ உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுற. ஆனா வெளியில நீ நார்மலா இருக்கிற மாதிரி நடிக்கிற. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மித்ரா இப்படி நடிச்சிட்டு இருக்க போற? சொல்லு மித்ரா. நடிக்கிறேனா? நானா? நான் எதுக்குங்க நடிக்கணும்? உங்ககிட்ட இருந்து நான் எதுவும் எதிர்பார்க்கறேனா? இல்ல இந்த வீட்ல இருந்து எதுவும் எதிர்பார்க்கறேனா? எனக்கு இந்த வாழ்க்கைய வாழ்ந்து முடிக்க என் பையன் ஒருத்தன் போதும் நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு நடிக்கணும்? நீங்களா ஏதாவது என்னை பத்தி தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இல்லனா அப்புறம் நீங்க தான் ஏமாந்து போவீங்க. மித்ரா, நம்ம பையன் விக்ரம் வந்து இன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்மளெல்லாம் விட்டுட்டு அவன் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவானா? இத்தனை நாள் அந்த டைலாக நீ சொல்லி என்னை மிரட்டிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு நம்ம பையன் அந்த டைலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். மித்ரா, நீ என்கிட்ட வந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கல, என்னோட இந்த வாழ்க்கைக்கு என் பையன் மட்டும் போதும்னு சும்மா பேச்சுக்கு பேசிட்டு போயிடலாம். ஆனா நீ தனிமையில் இருக்கும்போது எப்படி கண்ணீர் சிந்துறன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்துதான் அவன் பயந்து போயிருக்கான் மித்ரா. அதனாலதான் அவன் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்மளெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவோன்னு வந்து மிரட்டுறான். ஏன் மித்ரா அப்படி உன்னையும் ஏமாத்திக்கிறது மட்டும் இல்லாம விக்ரமையும் ஏமாத்துற? பாவம் மித்ரா,
அவன் பாவம். சொன்னா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். உள்ளுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் வெளியில மட்டும் வெறுப்பா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க? போதும் மித்ரா, பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இப்போ இந்த நிமிஷம் நான் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு மித்ரா. எல்லாத்தையுமே மறந்து தொலைச்சிட்டு சந்தோஷமா வாழலாம். சொல்லு மித்ரா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு ப்ளீஸ் மித்ரா. பாவம் விக்ரம் ரொம்ப கஷ்டப்படுறான் மித்ரா. அவன் முகத்துக்காவது என்ன நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லி ஏத்துக்கலாம்ல? என்ன என் பையனை வச்சு என்ன பணிய வச்சிடலான்னு பாக்குறீங்களா? நான் இந்த ஜென்மத்துல மனசு மாற மாட்டேன். விக்ரம் முகத்துக்காக உங்களை மன்னிச்சு ஏத்துக்கணுமா? அவன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? நீங்க இவனதான் என் பையனே இல்லைன்னு சொல்லி DNA டெஸ்ட் எடுக்க போனது வரைக்கும் எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அப்படி இருக்கும்போது இப்போ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு விக்ரம் முகத்துக்காக நாம சேர்ந்து வாழலாம்னு சொல்றீங்க? இப்படி பேச வெக்கமா இல்ல? இங்க பாருங்க வினய், இனிமே விக்ரம் வந்து அழறான், ஃபீல் பண்றான், காணாம போயிடுவேன்னு மிரட்டுறான், அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு என்கிட்ட பேசாதீங்க, சரியா? மித்ரா, அப்ப நீ மனசு மாறவே மாட்டியா மித்ரா? மாற மாட்ட வினய். என்ன நடந்தாலும் சரி, நீங்க தேனை கட்டிக்கிட்டாலும் நான் மனசு மாற மாட்டேன். நீங்க என்ன மாத்துறதுக்காக முயற்சி பண்ணாம உங்களை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. அதான் உங்களுக்கு, எனக்கு, விக்ரம்க்கு எல்லாருக்குமே நல்லது. நடுராத்திரி ஆயிடுச்சு. இதுதான் சரியான நேரம். அந்த பொடியனை எப்படியாவது நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு கடத்திரணும். விடிஞ்சா வீடு கல்யாண களை கட்டும். நிச்சயம் நலுங்கு அது இதுன்னு எல்லாரும் பரபரப்பா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த விக்ரம் பையல பார்சல் பண்ணி ட்ரெயின்ல தூக்கி போட்டுட்டோம்னா நாளைக்கு எதுவுமே நடக்காது. நடக்கிற கலவரத்துல இந்த கல்யாணமே நின்னு போயிடும். இந்த கல்யாணத்தை ஸ்டார்டிங்லயே ஸ்டாப் பண்றதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஐயோ, எந்திரிச்சிட்டாளே இவ.
ஏதோ சத்தம் கேட்டுச்சு, கதவு வேற லேசா ஓபன் ஆயிருக்கு. ஐயோ, கதவு திறந்த சத்தத்துல இந்த மித்ரா கண்ணு முழிச்சிட்டாளே. இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரம் இங்கேயே எங்கேயாவது பதுங்கி இருந்து அவ என்ன பண்றான்னு பாப்போம். மம்மி என்னாச்சு மம்மி? ஒண்ணும் இல்ல, நீ தூங்கு. மம்மி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். தூங்கு. உனக்கு தூக்கம் வரலையா மம்மி? அது நாளைக்கு கல்யாண வேலை இருக்குல்ல, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுனால எனக்கு தூக்கம் வரல. நான் லேட்டா தூங்கிக்கிறேன். இவங்க தூங்குற மாதிரியே தெரியல. பேசாம இப்ப போய் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம். தூங்கி தொலைங்களேன். மம்மி நீ பொய் சொல்ற. நீ எதுக்கு தூங்காம இருக்க? ஏன் உனக்கு தூக்கம் வரலன்னு எல்லாம் எனக்கு தெரியும் மம்மி. நீ வினயனுக்கு கல்யாணத்தை பத்தி தானே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த கல்யாணம் நடக்காது மம்மி. நீ கவலைப்படாம தூங்கு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் மம்மி. நீ தூங்கு மம்மி. பெரிய மனுஷ மாதிரி இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட விக்ரம். இந்த வயசுல நீ இப்படிலாம் பேச வேண்டாம். உன் வயசுக்கு உண்டான பேச்சும் நடத்தையும் இருந்தா போதும். அதுதான் உனக்கும் நல்லது, சரியா? மம்மி நீ நினைக்கிற மாதிரி வினய் அங்கிள் கல்யாணத்தை பத்திலாம் நினைச்சு கவலைப்படல. அவருக்கு கல்யாணம் நடந்தா நமக்கு என்ன வந்துச்சு? அது அவரோட லைஃப், அவரு வாழ்வாரு. அது நமக்கு சந்தோஷம் தானே. மம்மி நீங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். உங்க கல்யாண போட்டோவை நான் இன்னும் என் ஸ்கூல் பேக்ல தான் வச்சிருக்கேன். என்ன விக்ரம் யோசிக்கிற? மம்மி ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறியா? மம்மி என்ன சொன்னாலும் நம்ம 2 பேரோட நல்லதுக்காக தான் சொல்லுவேன், சரியா? என்ன நடந்தாலும் நீ என் பக்கத்திலே இருக்கணும். என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. என் கூடவே இருக்கணும், சரியா? சரி படு. மம்மி நான் படுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க படுத்து தூங்குங்க. படுங்க மம்மி, படுத்து தூங்குங்க. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்க பக்கத்திலே தான் இருப்பேன். நீங்க படுத்து தூங்குங்க. இப்ப நீ சொன்ன வார்த்தையை நம்பிதான் நான் தூங்க போறேன் விக்ரம். என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடாத. ஏன்னா நீதான் என்னோட உலகம். நீதான் என்னோட அம்மா அப்பா எல்லாமே. முன்னிரவுல தூங்காதவங்க கூட பின்னிரவுல தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. மணி 3 ஆயிடுச்சு. இந்நேரம் தாயும் புள்ளியும் நல்லா தூங்கிருப்பாங்க. இதுதான் நமக்கு சரியான டைம். இப்ப போனா அந்த பொடியனை பொத்துனாப்ல தூக்கிட்டு வந்துடலாம். பின்னிரவுல பேய் பிசாசு எல்லாம் தூங்கிடும்னு நினைச்சா இந்த குட்டி பிசாசு தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கே. பயப்புள்ள இந்த நேரத்துல தூங்காம என்னதான் பண்ணிட்டு இருக்கான்?
மம்மி, இந்த போட்டோவில் டேடியும் நீயும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. அப்புறம் ஏன் மம்மி உங்க 2 பேருக்கு இடையில ப்ராப்ளம் வந்துச்சு? இப்போ கூட நீ டேடி மேல இருக்க கோவத்துல இருக்க மாதிரி மனசுக்குள்ள நீ டேடியை நினைச்சுக்கிட்டு தானே இருக்க. இனிமே நீங்க 2 பேரும் இந்த போட்டோல இருக்க மாதிரி சந்தோஷமா இருக்கணும் மம்மி. எனக்கு நீங்க டேடி நம்ம 3 பேரும் இந்த ரூம்ல ஒண்ணா இருக்கணும் மம்மி. அப்போதான் மம்மி நான் ஹாப்பியா இருப்பேன். இதுக்காகவே டேடிக்கும் தேனக்காவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துவேன் மம்மி. என்ன அந்த பையன் கிஸ் எல்லாம் கொடுக்கறான்? அப்படி என்ன இருக்கு அந்த போட்டோல? இது மித்ராவோட கல்யாண போட்டோவா? அப்ப போட்டோல அவ பக்கத்துல இருக்கிறது அவ புருஷனா தானே இருக்கும். இத்தனை நாள் மூடி வச்சிருந்த விஷயத்தை இப்ப நான் பாக்குறேன். அந்த மூஞ்சி முகரைய. பையப்புள்ள அவனோட அப்பா யாருன்னு பாக்குறதுக்குள்ள பொசுக்குன்னு பேக்குக்குள்ள போட்டோ வச்சுட்டானே. இந்த நேரத்துல இந்த அம்மா தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏதோ தப்பா பிளான் பண்ற மாதிரி தெரியுது. என்னன்னு பாப்போம். என்ன மேடம், வேற ஏதாவது பிளான் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? தம்பி தெரியல, நான் நாகுப்பா. தெரிஞ்சனால தான் கேட்டேன். இந்த நேரத்துல என்ன பண்றீங்க? ஆமா, நீங்க எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தீங்க? நான் தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்க வந்தேன். எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சா, அதான் வந்தேன். எனக்கு தண்ணியே எடுத்து வைக்கல இந்த மித்ரா. நல்லா போய் சொல்றீங்க. இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதை போயிடுங்க, இல்ல சத்தம் போட்டு எல்லாரும் எழுப்பிடுவேன். இல்ல தம்பி, நீங்க யாரையும் கூப்பிட வேண்டாம். எனக்கு நிஜமாவே ரொம்ப தாகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப குளிருச்சா, அதான் பெட்ஷீட்டோடயே வந்திருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். சரி போங்க. இவங்க வில்லகமான ஆளாச்சே, இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிறாங்க. அதுவும் மித்ரா ரூம் பக்கத்துல வந்து நிக்கிறாங்கன்னா இது பிளானோட தான் வந்து நிக்கணும். இப்படியே விட்டுறக்கூடாது. இவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். பாப்போம். விக்ரம், விக்ரம் எழுந்துடா. விக்ரம் எழுந்துற. விக்ரம், என்ன டைம் ஆகுதுன்னு பாரு. என்ன மம்மி, ஏன் இப்படி எழுப்புற? இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே, கொஞ்ச நேரம் தூங்குறேனே ப்ளீஸ். ஸ்கூல் லீவு தான், ஆனா கோவிலுக்கு போகணும். எழுந்துடா, எழுந்து ரெடியாக போ, குளி. கோவிலுக்கா? எதுக்கு? பூஜை இருக்குப்பா. பூஜையா? எதுக்கு? சொல்லு மம்மி, எதுக்கு பூஜை? ஏன் இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க? எதுக்குன்னு சொன்னா உனக்கு புரியுமா? சொன்னா கேளு. போ விக்ரம், மம்மியை கத்த வைக்காத. வந்து ரெடியாக வா. மாட்டேன். நீ எதுக்கு பூஜைன்னு சொன்னாதான் நான் போவேன். சொல்லு மம்மி, சொல்லு. நீ சொன்னாதான் நான் போவேன். சொல்லு மம்மி ப்ளீஸ். வர வர உன்னை சமாளிக்கவே முடியலடா. வினய் அங்கிளுக்கும் தேனாக்காக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல,
அதுக்கு தான் கோவில்ல பூஜை. ஏன் மம்மி, அப்போ வினய் அங்கிளுக்கும் தேனுக்கும் உண்மையாலுமே கல்யாணம் நடக்குமா? தெரியல. நீ வா வந்து குளி. ஏன் மம்மி, நீ நினைச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்ல, நீ ஏன் இதை பண்ண மாட்டேங்கிற? பண்ணலாம் தான், ஆனா ஏய் என்ன உளர்ற? நான் ஏன் கல்யாணத்தை தடுக்கணும்? யாரு யார கல்யாணம் பண்ணா நமக்கு என்ன வந்தது? அதிக பிரசங்கித்தனமா வாய் பேசிட்டு இருக்காத. வா வந்து குளி. வா வா. பத்து நிமிஷத்துல வெளியில வர. போ போய் குளி. ஏன் மம்மி, நீ நினைச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்ல, நீ ஏன் இதை பண்ண மாட்டேங்கிற? ஆமா விக்ரம், நீ சொல்றது கரெக்ட் தான். நான் நினைச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் தான். அப்படி நிறுத்தணும்னு தான் வினய் எல்லாமே பண்றாரு. ஆனா என்னால முடியலையே. நான் என்ன செய்யறது? சூப்பரா இருக்குடி. ஓஹோ, கல்யாண குஷியா? இருக்கட்டும் இருக்கட்டும். பாட்டி தேனு, என்ன தேனு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? பின்ன இருக்காதா? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நாளுக்கு நாள் அப்படியே பளபளன்னு ஜொலிக்கிறியே. பாட்டி, காரணம் இல்லாம நீங்க என்ன பாராட்ட மாட்டீங்களே. என்ன விஷயம்? விஷயத்துக்கு வாங்க. பொழைக்க தெரிஞ்ச புள்ள. இன்னைக்கு தாலியை கொண்டு போய் கோயில்ல வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டா கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். சாயங்காலம் நிச்சயம் முடிஞ்சதுன்னா உனக்கு பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் தேனு. அப்புறம் என்ன, நீ நினைச்சத சாதிக்க போற. இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு இந்த கல்யாணத்திலே இஷ்டம் இல்ல, ஆனா நான் நினைச்சத சாதிக்க போறேன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதானே? ஆமாண்டி, எனக்கு அது கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல பாட்டி, அந்த மித்ராக்காவுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லதான். யாரு விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அது நீங்க பார்க்க தானே போறீங்க.